Hello my dear family. இன்னைக்கு நம்ம ஆயில் pastel crayons வச்சு எப்படி கலரிங் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ நான் யூஸ் பண்றது வந்து டாம்ஸ்ல இருக்க ஆயில் pastel கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்றேன். உங்ககிட்ட என்ன ஆயில் pastel இருக்கோ சோ நீங்க வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பாக்ஸ்ல வந்து எத்தனை ஷேட்ஸ் வந்து அவேilable இருக்கு அப்படினு பார்த்தோம்னா 50 ஷேட்ஸ் வந்து அவேilable இருக்கு. சோ இது வந்து லைட் ஷேட், டார்க் ஷேட் அப்படினு சொல்லிட்டு ஒரு 50 ஷேட் வந்து இருக்கு. சோ இந்த பாக்ஸோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்ஸோட ரேட் வந்து 200 rupees. ஸோ இது வந்து ஆன்லைன்லும் அவைலபிள் இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ அதுலேயும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் நார்மலாக கிராஃப்ட் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலும் ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு இது ஈஸியாக வந்து கிடைக்கிறது தான். ஸோ பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கிட்ஸுக்கு வந்து வாங்கி கொடுங்க. கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது சின்ன சின்ன செட்டாக வாங்கி கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு செட்டு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஷேட்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவை பேசிக்காக தேவை க்ரையான் செட்டு. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து A4 சைஸுக்கு வந்து ஒரு புக்லெட் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது இல்லை அப்படின்னா A4 சைஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அந்த பேப்பரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேப்பரில் ட்ரா பண்ணணும்னு தோணுதோ ஸோ நீங்கள் அந்த பேப்பரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்க் டேப். ஸோ இந்த மாஸ்க் டேப் வந்து நம்மளுக்கு பெயிண்டிங் க்ரையான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு 45லேருந்து 30 rupeesலேருந்து கிடைக்கும் மாஸ்க் டேப்பு. அடுத்த பென்சில் வந்து 10B பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 10B ஆர் 8B உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்னர். ஸோ ஒயிட்னரும் வந்து நம்மளுக்கு தேவை. ஒயிட்னரும் வந்து ஒரு 20 rupees வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இவ்வளோ தான் வந்து பேசிக்காக க்ரையான்ஸ் பொறுத்தவரைக்கும் கலரிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை. இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்துகிட்டு எப்பயுமே வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ ஒரு டேபிளோ இல்லாட்டி உங்களுக்கு எந்த இது கரெக்டாக இருக்கோ அதில் வச்சு இந்த மாஸ்க் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க் டேப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேப்பர் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமலும் இருக்கும் நம்ம கலரிங் பண்ணும்போது. சேம் டைம் இது வந்து ஒரு பார்டர் மாதிரியும் நம்மளால் கவர் பண்ணிக்க முடியும். ஸோ மாஸ்க் டேப் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எல்லோ கலர் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ கலர் க்ரையான்ஸ் எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வச்சு கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ மாற்றி மாற்றி பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டபுள் ஷேட் கொடுக்கறதுக்காக எல்லோவுக்கு அப்புறம் மேலே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரியே வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர். இப்போ வந்து நான் 3 ஷேடில் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டலாம், ஸோ மிக்ஸ் ஆகி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 கலர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரையான்ஸில் இந்த மாதிரி திட்டா வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஈவென்ட் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி எட்ஜில் நல்லா ஷேப் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த க்ரையான்ஸ் மேலே தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மெஜ் ஆயிரும். கலர்ஸ் ஃபுல்லாமே அந்த பேப்பரில் வந்து எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணிடும். ஸோ அந்த ஒயிட்டாக திட்டா தெரியுது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஈவனாக வந்துடும். பேப்பர் ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஈவனாக நம்ம எப்படி வாட்டர் கலர்லாம் பண்ணுவோமோ ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ டிஷ்யூ பேப்பரை தவிர நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயுமே உங்களோட ஃபிங்கர் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபிங்கர் வச்சு எனக்கு பண்ணுறதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதே மாதிரி டிஷ்யூ பேப்பரும் என் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக நம்ம ஒயிட் ஷீட் நோட் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் அந்த ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சின்னதாக வந்து கிழிச்சிட்டு ஸோ நீங்கள் அந்த ஷீட் மூலமா கூட இந்த மாதிரி கலர்ஸை வந்து அழகாக ஈவனாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கோங்க, எப்பயுமே லைட் கலர் ஷேட்லேருந்து டார்க் கலர் ஷேடுக்கு போங்க. ஸோ லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேட் போனோம் அப்படின்னா தான் ஸோ அது அழகாக ஈவனாக நம்மளுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கும். நீங்கள் டார்க் ஷேட்லேருந்து லைட் ஷேட் வரீங்க அப்படின்னா லைட் ஷேட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அதனால் எப்பயுமே ஷேட் பண்ணும்போது லைட்லேருந்து டார்க் போங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் வந்து 3 ஷேட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இப்படி டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அது எல்லோவோட மிக்ஸ் ஆயிரும்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் டேப் இருக்கு இல்லையா, ஸோ மாஸ்க் டேப்பை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ மாஸ்க் டேப் மேலே நீங்கள் அந்த க்ரையான்ஸ்க்கு மேலேயே வச்சலாம். நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நீங்கள் அதுக்கு மேலேயே கூட இந்த டேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பயப்படாமல் ஈஸியாக வந்து என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஷேட்க்கு வந்து கலர் பண்ணிக்கோங்க. அந்த மாஸ்க் டேப்புக்கு நம்ம மேலே கலர் பண்ணும்போது அந்த டேப்பில் தான் அந்த க்ரையான்ஸ் படும், உள்ளே இருக்க அந்த எல்லோ கலர் மேலே படாது நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் டிஷ்யூ பேப்பர் தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்னர்ஸ்லேயுமே வந்து நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டேப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அழகாக ஸ்ட்ரைட் லைன் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக வாட்டர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக அங்கங்கே லைன் மாதிரி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட்னர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக. ஒயிட் கலரில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். நீங்கள் இந்த ஒயிட்னரை கூட ஏதாவது நைட் எஃபெக்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா ஸ்டார் யூஸ் பண்ணேன், ஸோ அந்த மாதிரி கிளிட்டர் எஃபெக்ட்டுக்கெலாம் இந்த ஒயிட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் நான் வந்து 10B பென்சில் தான் எடுத்திருக்கேன். இந்த பென்சில் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆயில் பேஸ்டலில் வந்து நீங்கள் ஏதாவது மார்க் பண்ணணும், டார்க் ஷேடில் மார்க் பண்ணணும், ஏதாவது ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பென்சில்லே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ பென்சில்லே கூட நீங்கள் பிளாக் கலர் எஃபெக்டில் ஏதாவது படம் வரையணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது லைன்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பென்சில் மூலியமாகவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஏன் வந்து இந்த 10B யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10Bயில் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். அந்த க்ரையான்ஸ் மேலே நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த லைன்ஸ் வந்து டார்க்காக தெரியும். இது வந்து நான் இப்போ நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பென்சில் தான், நட்ராஜ் பென்சில். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் லைன் வரையும் போது அந்த கலர் ஷேடு பாருங்கள், இது வந்து லைட் ஷேடில் வரும். பட் அந்த 10B வந்து நல்லா டார்க்காக நல்லா பிளாக் கலரில் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உங்களை 10B யூஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா பிளாக் கலர் மோஸ்ட்லி டார்க்காக இருந்தால் தான் நம்மளுக்கு பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். அதனால ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படினாலும் வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியே அழகான பெயிண்டிங்ஸ் மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இது நான் ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணுன்றதுக்காக சிம்பிளாக வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் வந்து மோஸ்ட்லி கிராஃப்டே பண்ணுறதுனால கொஞ்சம் பேர் கேட்டாங்க பெயிண்டிங்ஸ் கொஞ்சம் போடுங்க, அதுவும் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றதுக்காக. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவே. நம்ம இனிமேல் வர வீடியோஸில் வந்து ட்ராயிங்ஸும் வந்து சைட் பை சைடாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ராயிங்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்க் டேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி அழகாக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.